அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லடியார்கள், அதே போன்று மார்க்கத்தை படித்து கொள்ள வேண்டும், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. எங்களுடைய இந்த பாடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை விட்டும் ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை வெளியேற்றக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால சூரத்துல் ஃபாத்திஹா யாருக்கு ஓத தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் ஓதுங்க பாப்போம். சவுண்ட் வருது, எல்லாரும் சேர்ந்தா இவ்வளவு சவுண்டா வருது. சரிதானே? படம் தானே எல்லாருக்கும்? ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள், ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு என்ன மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்குது? மார்க்கம் இஸ்லாம். சரிதானே? இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு எப்படி தெரிய வரும்? சும்மா ஒருத்தருக்கும் வாய் வருதுதான். அது எப்படி வரணும்? இப்போ உதாரணமா உங்களை எல்லாருக்கும் தொலை தெரியும், அப்படித்தானே? எப்படி தொலை தெரியும்? எப்படி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஹசரத் சொல்லி ஹசரத் சொல்லி காமிக்கிற நாங்க பள்ளிக்கு வெளியே இருந்தா தெரியாம. ரைட். இப்ப அப்ப உங்களுக்கு தொழுகிற முறை எப்படி வந்துச்சு? உங்களுக்கு படிக்கிறீங்க, அப்படித்தானே? படிக்கணும், படிச்சதால தானே வந்துச்சு, அப்படியே இல்லையா? ரைட். இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க படிக்கணுமா தேவையில்லையா? படிக்கணும். எதை படிக்கணும்? எல்லாத்தையும் படிக்கணுமா? கொஞ்சத்தை படிக்கிறதா? எல்லாத்தையும் படிக்கணும். ரைட். அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு நாங்க படிக்கிறது கட்டாய கடமை. சரிதானே? அது எதை படிக்கணும், எவ்வளவு படிக்கணும்ன்றது அதை ஒவ்வொருத்தரையும் பொறுத்து இருக்குது. சரிதானே? ரைட். அடுத்தது நாங்க படிச்சோம்னு சொன்னா அடுத்தது எங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன கடமை ஆகுது? ஒரு விஷயத்தை நாங்க படிச்சுட்டோம், தொழுகிற முறையை படிச்சுட்டோம். அப்ப என்ன செய்யணும்? படிச்சு போட்டு சும்மா இருக்கிறதா? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அப்ப படிக்கணும், அடுத்தது படிக்கிறத வச்சு செயல்படுத்தணும். ரைட். இந்த ரெண்டும், படிக்கிறத வச்சு செயல்படுத்துறது, இந்த ரெண்டும் கட்டாயம் ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கணும். ரெண்டுல ஒன்று போனிச்சு வைத்துறார், அப்படியே இல்லையா? படிக்காம ஒருத்தர் அமல் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அவருக்கு தொழுகை எப்படி தொழணும், எப்படி நோம்பு பிடிக்கணும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அள்ளி அள்ளி தொழுவாரு, அள்ளி அள்ளி நோம்பு பிடிப்பாரு. சரியா? இது இல்லை. முதலாவது நாங்க என்ன செய்யணும்? நோம்ப ரசூலுல்லாஹ் எப்படி பிடிச்சாங்க, ஜகாத்த ரசூலுல்லாஹ் எப்படி கொடுத்தாங்க, தொழுகைய ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க, பக்கத்து வீட்டுக்காராக்களோட எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்க, இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும்? படிக்கணும். சரிதானே? படிக்கிறதோட அடுத்தது என்ன செய்யணும்? அமல் செய்யணும். இந்த ரெண்டுல ஒன்றோட நாங்க போதுமாக்கி கொண்ட நாங்க படிக்கிற அமல் செய்யறல. நாங்க அமல் செய்வோம், ஆனா படிக்கிறதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஈடுபட மாட்டோம். இது ரெண்டும் சரியா இருக்கணும். இந்த ரெண்டுல ஒன்று என்ன செய்யக்கூடாது? எங்களை விட்டு போகக்கூடாது. இதனாலதான் இப்ப ஓதின சூரத்துல் ஃபாத்திஹால கடைசியில் என்ன இருக்குது? கைரில் மக்தூப் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ரைட். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு. அந்த நேர்வழி எப்படி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ரைட். இந்த நேர்வழி தான் யாருக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலித்தானோ அவங்களோட நேர்வழி தான் எங்களுக்கு வேணும். ரைட். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். யாருட? அல்லாஹ்ட கோப பார்வைக்கு உண்டானவர்கள், அதே மாதிரி வழிகட்டவர்கள். இவங்களோட பாதை எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, எங்களுக்கு வானம். இது ரெண்டையும் தவிர நல்லவர்களுடைய பாதை அல்லாஹ் எங்களுக்கு காட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் என்ன செய்கிறோம்,
கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரைட். என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு குரூப்பையும் தான் சொல்றாங்க. ஒரு குரூப் என்ன, நல்லா படிப்பாங்க, எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ்வை தெரியும், மார்க்கத்தை தெரியும், தொழுகையை பத்தி தெரியும், ஆனா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இது சரியா? இல்லை. அதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அமல் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்கள விட்ட உலகத்துல வேற யாரும் அமல் செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆனா அவங்க செய்யறதெல்லாம் அவங்க இஷ்டப்படி செஞ்சு கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் யாரும் அவங்க கணக்கெடுக்கிறது. இந்த ரெண்டும் சரியா இல்லையா? இந்த ரெண்டையும் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுல ஒரு குரூப் என்ன, கோபத்துக்குள்ளானவர்கள், அமல் செஞ்சு அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளாறாங்க. அது காரணம் என்ன? படிக்கல, எப்படி அமல் செய்யணும்னு சொல்லி படிக்கல, அதனால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாறாங்க. அதே மாதிரி வழிகட்டு போறாங்க. இந்த ரெண்டும் எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க உதாரணமா இப்போ ஒரு ஆள் படிக்கிறாருன்னு சொன்னா, உதாரணமா நாங்க என்ன செய்யணும், மார்க்கத்தை படிக்கணும், மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துக்கு நாங்க போகணும். போய் நாங்க எல்லாத்தையும் படிக்காட்டி ஒரு விஷயத்தையாவது நம்ம என்ன செஞ்சு வரணும். இந்த ஆசை எங்கள் ஒவ்வொருத்தையும் நீக்கணும். இந்த ஆசை என்கிட்ட இல்லைன்னு சொன்னா நான் ஒரு வெறுப்போட தான் நீக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, மார்க்கத்தை புறக்கணிக்கிறேன். இப்போ உதாரணமா தொடர்ச்சியா கிளாஸ் நடக்குது, சரிதானே? ஒருத்தர் வாரார், இந்த கிழமை வந்தார், அடுத்த கிழமை அவருக்கு லேசா சின்ன ஒரு சோம்பரை என்ன களைப்பு, அதால வராம விட்டுறாரு. பிழையா? இது பிழையா? பிழை இல்லை. இவர் அவருக்கு ஏற்பட்ட அடுத்த கிழமை வருவாரா இல்லையா? வருவார். இன்னும் தெரிகிறார், அதெல்லாம் போக தேவையில்லை, அங்கெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் சும்மா அங்கேயும் இதைத்தான் சொல்லி தருவாங்க, அங்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி மார்க்கத்தை என்ன செய்யறது, புறக்கணி. ஆனா இவர் வராம இருந்தது எதுக்காக? ஒரு நோய்க்காக. வெறுப்பு அவருக்கு மார்க்கத்தை பத்தி இல்லை, அவருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா சோம் இல்லாம போயிட்டு, அல்லது ஏதோ உடம்புல சக்தி இல்லாம இருக்குது, அல்லது ஏதோ நடந்துச்சு, அதனாலதான் இவர் வராம விட்டார். ஆனா இவர் வராம விட்டுறது எதுக்கு? அல்லது இவர் மார்க்க நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்ளாமிக்கிறது எதுக்குன்னு சொன்னா அவருக்கு ஒரு வெறுப்பு, மார்க்கத்தை பார்த்து ஒரு வெறுப்பு, அதை படிக்கணும்ன்ற ஆசை இல்லை, அதில் ஈடுபடணும்ன்ற ஆசை இல்லை அப்படின்னு சொன்ன என்ன செய்வார், இவர் இஸ்லாத்தொட்டும் வைத்திருவார். இது ஒரு சாதாரண விஷயமா இல்லையா? இன்னைக்கு நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், பள்ளிக்குள்ள போய் ஒரு முஸ்லீம் ஆயிப்பார், பள்ளிக்குள்ள எப்போ போனேன்னு சொல்லி அவருக்கு நினைவில்லை. எந்த அளவுக்குன்னா ஜும்மாக்கு கூட என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். குத்துபா நடக்கும், 2வது குத்துபாய்க்கு வெறும் பள்ளி வாசல் முன்னுக்கு இடம் இருக்கும், உள்ளுக்குள்ள இடம் இருக்கும், வெளியே நின்று கொண்டு இது கொண்டிப்பார். அவருக்கு உள்ளுக்கு போகக்கூடிய மனம் ஒரு வகையான வெறுப்பு. அங்க சொல்லப்படுற விஷயம், இந்த பள்ளியில அந்த சொல்ற ஆட்கள் இவங்களை பத்தியான ஒரு வெறுப்பு, அப்படியா இல்லையா? இந்த மார்க்கத்தில் ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் ஒரு நாளும் இஸ்லாத்துக்குள்ள ஈக மாட்டோம், வெளியாயிரும். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், படிச்சிட்டோம், தொழுகணும், எப்படி தொழணும், எத்தனை முறை தொழணும், நோன்பு பிடிக்கணும், எப்படி நோன்பு பிடிக்கணும், இதெல்லாத்தையும் நாங்கள் படிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்தது எங்களுக்கு என்ன, நாங்கள் செய்யணும். செய்யலையா இஸ்லாத்துட்டும் வைத்துடுறோம், சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் யோசிக்கணும், எத்தனை பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும், ஆனால் நிறைய விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் இல்லை. அதனால நாங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் செய்யணுமா? இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஜகாத்தை பற்றி படிக்கிறார், ஜகாத்தை பற்றி இவர் இதை நடைமுறைப்படுத்தலுமா? இவருக்கு ஒரு ஏழை உண்டு, ஜக்காத் சம்பந்தமா படிக்கிறார், அவருக்கு படிச்சு மட்டும்தான் வச்சு கொள்ளலும், ஜக்காத் கொடுக்கலுமா? ஏலாம். அதே நேரத்தில் ஒரு ஏழை தொழுகையை பத்தி படிக்கிறார், அவருக்கு நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? நடைமுறைப்படுத்தணும். ரைட். இப்ப நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா, எதை நாங்க படிக்கணும். இப்ப எல்லாருக்கும் எல்லாத்தையும் படிக்கலாம், அப்படியா இல்லையா? படிக்கலுமா? மார்க்கத்தை ஃபுல்லா படிச்சு முடிக்கலுமா? ஏல. நாங்க எங்களோட டியூட்டியெல்லாம் விட்டு போட்டு எங்களோட வாழ்க்கையை முழுக்க நாங்கள் செலவழிச்சாலும் மார்க்கத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சு கொள்ளலாம், படித்து கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம், அவ்வளோதான். ரைட். இப்போ நாங்கள் கட்டாயம் படித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், ஈமானுடைய அடிப்படைகள். இதிலிருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, தப்பேல். எனக்கு தொலை தெரியான்னு சொல்லி யாரும் அல்லாஹ்கிட்ட பேத்தி ஏன் தொழல, எனக்கு தெரியான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிப்பானா? ஏன் நோன்பு பிடிக்கல, எனக்கு தெரியா? ஏன் நீ மலக்குமார்களை பற்றி நம்பிக்கை கொள்ளல, ஏன் நீ வேதங்களை பற்றி நம்பிக்கை கொள்ளல, ஏன் மரமையை பற்றி நம்பிக்கை கொள்ளல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லலுமா? ஏலா. இந்த விஷயங்கள் எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யணும், படிக்கணும். அதே மாதிரி படித்து போட்டு அதே மாதிரி அமல் செய்யணும். இந்த விஷயங்களை நாங்கள் படிக்கலன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்,
வெளியே போயிடும். அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அது ஒவ்வொருத்தரையும் பொறுத்ததாയിരിக்கும். இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் சம்பந்தமா படிக்கணும், பிஸ்னஸ் செய்ய போறார். இப்போ இவர் வந்து சும்மா போய் பிஸ்னஸ் செய்யறதா, இல்லாட்டி பிஸ்னஸை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, படிக்கணுமா இல்லையா? படிக்கணும். இவர் படிக்காம அங்க போனாருன்னு சொன்னா இவர்கிட்ட மிஸ்டேக். அப்படியா இல்லையா? முதலாவது என்ன செய்யணும், நாங்க படிக்கணும். அதுக்கு பின்னாடி தான் நாங்க போகணும். படிக்காம போனோம்னு சொன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னா இஸ்லாத்துல என்னென்ன சட்டங்கள் இருக்குது, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், என்ன ஹராம் எது ஹலால் எதுன்னு சொல்லி நாங்க படிக்காம போனோம்னு சொன்னா எங்க போய் விழுந்துருவோம்? ஹராத்த பிஸ்னஸ் பண்ணுவோம், மோசடி செய்வோம், வட்டி கொடுப்போம், எல்லாம் மிக்குமா இல்லையா? ரைட். அப்ப தெரிஞ்சான்னு சொன்னா மோசடி செய்யக்கூடாது தெரியும், பிசினஸ்ல ஏமாத்தக்கூடாது தெரியும். அப்ப அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு, தவிர்த்து கொள்வார். ஏன் அது படிச்சுட்டாருங்க. அப்ப இந்த ரெண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில கட்டாயமான விஷயங்கள். இந்த ரெண்டும் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அதனால நான் படிக்கிறது எல்லாத்தையும் அமல் செய்யணுமா கூடாதான்றது வந்து எங்களுக்கு எது ஏழுமோ கட்டாயமானதை செய்யணும், அது வேறு விஷயம். அப்படி இல்லாம எனக்கு சக்திக்கு உட்பட்டு, உதாரணமா ஒருத்தர் ஹஜ்ஜி சம்பந்தமா படிக்கிறார், ஹஜ் எப்படி செய்யணும், ஆனா அவர்கிட்ட வந்து ஹஜ்ஜி செய்யறதுக்குரிய வசதி இல்லை, பாவம் அவருக்கு இல்லை. ஆனா அவர் படிச்சு வச்சிருக்கிறார். எப்ப அவருக்கு வசதி வருதோ அவர் என்ன செய்வார், அதை செஞ்சு கொள்வார். அதே மாதிரி அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது, ஹஜ்ஜிக்கு வராரு, ஒன்றையும் படிக்கல, சும்மா போறாரு வாராரு, அரஃபா போறாரு, ரூம்ல தூங்குறாரு, அப்படி செய்யறாரு, எல்லாரும் மாதிரி செஞ்சு கொண்டு போறாரு. இவருக்கு ஏதாவது பாய்தாய்க்குமா? இல்லை. அவர்கிட்ட சரியா செஞ்சாருன்னா சரி, அவருக்குரிய வழிகாட்டி நல்லவரா வந்தாருன்னா ஓகே. இல்லைன்னு சொன்னா யாருக்கு பாவம்? அவருக்கு தான் பாவம். அவரு தான் படிக்கணும். மௌலவிய குறை சொல்லி அவர் தான் அப்படி சொன்னார், அவர் எனக்கு சொல்லி தரலன்னு சொல்லலுமா? இல்லை. ஹஜ்ஜிக்கு போறோமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படிக்கணும். என்ன செய்யறோம், ஏண்டா நம்ம செலவழிக்க போற காசி பெரிய ஒரு தொகை செலவழிக்க போறோம், குடும்பத்தை விட்டுட்டு வர போறோம், நம்ம திருப்பி போறது சுவரா இல்லையான்னு சொல்லி இருக்கு. இப்படியான ஒரு கடமையை நாங்க செய்ய வரோம்னு சொன்னா நாங்க அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யணும். அப்படியே இல்லையா? படிக்கணும், எப்படி செய்யணும். நாங்க யார்கிட்டையும் போய் அல்லாஹ் கிட்ட போய் யாரையும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாது, மாட்டி விட இயலாது. ஃபால்ட் எங்க இருக்குது, எங்கள்கிட்ட, நாங்க படிக்கல. அப்படியா இல்லையா? அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்க என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இந்த ரெண்டுல ஒன்றுல நாங்க மிஸ் ஆயிட்டோம்னு சொன்னா நாங்க இஸ்லாத்தை விட்டோம் வெளியே வைத்துடுறோம், எங்களுக்கு தெரியாமலே நாங்க வெளியே வைத்துடுறோம். அப்ப அதனால வந்து நாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும், படிக்கிறது அமல் செய்யறது, இது ரெண்டுலையும் எங்களுக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம ஒரு நல்ல விஷயத்த படிக்க போறோமா, எங்களோட உள்ளத்துல வந்து வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறோம். அதே மாதிரி நம்ம அமல் செய்ய போறோம், இந்த அமலை வந்து ஒரு அமலை வந்து நாங்க விட்டுறோம், வெறுப்பால விட்டுறோம். அப்படியா இல்லையா? இப்போ உதாரணமா தஹஜ்ஜத் தொழுவாங்க, தூக்கம் போய் ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழாம விட்டுட்டார், பாவம் அவருக்கு இல்லை. இன்னொருத்தர் வந்து எழும்பிக்கிறார், இரவு முழுக்க முழிச்சு கொண்டிருக்கிறார், ஆனா அவருக்கு தொழுகிறதுக்கு அதுல ஒரு வெறுப்பு உண்டு. தொழுகிறார் இல்லை, முழிச்சு கொண்டிருக்கிறாரு, தொழுகையை பத்தி அவருக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்குறான்ற செய்தியும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு கொண்டும் அவருக்கு உள்ளத்தில் என்ன செய்தி, ஒரு வெறுப்பு, தொழுகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை உள்ளம் கொடுக்குது இல்லை, அவருடைய உள்ளத்துல ஒரு வெறுப்பு ஒன்றிக்குது. அப்ப என்ன செய்யறாரு, அவர் இஸ்லாத்தொட்டும் வெளியே போறாரு. அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மார்க்கத்தின் பால் விருப்பம் உள்ளவர்களாகவும் அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி அருள வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.